ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஸ்திகா யோஷிகா சேனல். நாம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜிபி வண்டர்லேண்ட் வந்திருக்கோம். இங்கே ரைட்ஸ்லாம் நிறைய இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரைட்ஸுக்கு போனோம். ரைட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஃபவுண்டன்லாம் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. வாட்டர்லாம் ஸ்ப்ளாஷ் பண்ணி இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாத இடத்துல ஓடினோம், அப்புறம் அடுத்தது தண்ணியோடு ஓடணும். அடுத்தது ரைட்ஸுக்கு போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன ரைடு ஃப்ரீ ஃபால் டவர். அதில் நல்லா ஸ்பீடாக கூட்டின்னு போனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதுதான் அந்த ரைடு நாங்கள் சொன்ன ஃப்ரீ ஃபால் டவர். ஃபர்ஸ்ட் மேலே ஸ்லோவாக கூட்டிகிட்டு போச்சு. அடுத்தது கீழே வரும்போது சர்ன்னு விழுந்துருச்சு. அப்புறம் கீழே 3 டைம்ஸ் ஸ்டாப் பண்ணாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உயரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது ஜிப்லைன் போனோம். அப்புறம் ஜிப்லைன் சைக்கிளிங்கும் போனோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஜிப்லைனில் தொங்கிட்டே போகிறது ரொம்ப ஜாலியாக, எல்லாமே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. கீழே பார்க்கும்போது எல்லா ரைட்ஸுமே தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா தான் போனா. அவ்வளோ ஜாலியாக போனாவ. அடுத்தது நான் போனேன். அப்போ எனக்கும் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் ஜிப்லைன் சைக்கிளிங் போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 2 பீப்புள்ஸ் பெடல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா கூட நான் ஒரு வாட்டி போனேன், எங்கள் அக்கா ஒரு வாட்டி போனால். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு 2 டைம்ஸ் போகும்போது. அந்த ரைட்ஸ்லாம் அன்லிமிட்டட் ரைட்ஸ் தான், ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நம்ம சும்மா பெடல் பண்ணால் மட்டும் போதும். அதில் அப்படியே அந்த கயிறில் மட்டும் நம்ம பெடல் பண்ணினே வருவோம். இதுதான் நான் சொன்ன ஜிப்லைன் சைக்கிளிங். ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தர் பின்னாடி உட்காந்த மாதிரி இருக்கும். ஃபார்வர்டில் போகும்போது ஃபார்வர்டில் இருக்கவங்க தான் சைக்கிளிங் பண்ணணும். பேக்வேர்ட்ஸாக இருக்கும்போது பேக்வேர்ட்ஸில் இருக்கவங்க தான் சைக்கிளிங் பண்ணணும். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நாங்கள் அதில் 2 டைம்ஸ் போனதில் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி விளையாடி பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சூப்பரான ரைடு போனோம். பெண்டு ரைடு அது சூப்பராக இருந்துச்சு.
பார்க்கும் போது உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் அந்த ரைட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போனதுனால ஒரு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் போனீங்கன்னா அந்த ரைடு மட்டும் விசிட் பண்ணாதீங்க, சாப்பிட்டுட்டு போகாதீங்க. இது வந்து ட்ராம்போலின் பார்க் நாங்கள் போனது, செம ஜாலியாக இருந்துச்சு. இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக விளாடி பாருங்கள். ஆனால் இந்த பாக்ஸாக இருக்கிற ஸ்பாஞ்சில் இறங்கினோடனே ஏறவே முடியாது, மேலவும் வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு ரோலிங் மாதிரி இருந்துச்சு, அது நாங்கள் ட்ரை பண்ணல. இங்கே அப்புறம் ஃப்ளாட்டாக ஒன்று இருந்துச்சு, அதில் நாங்கள் ட்ரை பண்ணி குச்சி விளாட்னோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அடுத்தது ட்ராம்போலின் போகும்போது அதில் குதிச்சு விளாட்னோம். அதில் ஜம்ப் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க, நாங்கள் எல்லாமே ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். சம்மர்னால் மேக்ஸிமம் டைம் நாங்கள் ஏசியில் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேம்ஸ் எல்லாம் வந்து 23 கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ராம்போலின் பார்க் தான். இதில் வந்து கிட்ஸ் அலவுட் இல்லை, +18 அடல்ட்ஸ் தான் வந்து அலவுடு. இதில் வந்து நம்ம உட்காந்துட்டு அவங்க வந்து ஜம்ப் பண்ணி நம்மளை தள்ளி விடுவாங்க. இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா. நாங்கள் வந்து இதில் ஏறி அந்த பால்ஸில் குதித்து விளாட்னோம். இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. அதில் பாலில் இறங்கிட்டோன்னே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் அதில் வந்து ஜம்ப் மட்டும் பண்ணவே கூடாது, ஜம்ப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு அடிபட்டுரும். இதில் கிட்ஸும் விளாட்லாம், அடல்ட்ஸும் விளாட்லாம், எல்லாருமே இதில் விளாட்லாம். இது வந்து இந்த பால் மேலே நம்ம ஏறி அதை பாஸ் பண்ணி போனோம். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அக்கா போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியே ஏறி வந்துட்டா. நான் பாலில் ஏறி தான் போனேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் பாலில் அப்படியே ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி, அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரியே அந்த பாலில் அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நான் அந்த கிளாஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதில் நம்ம ஏறி பாஸ் பண்ணி போனோம். ஆனால் என்னால் அது முடியல, அதனால நான் வந்து ஏறவே இல்லை. அதில் இது வந்து ஸ்லிங் மாதிரி வச்சுருப்பாங்க, நம்ம வந்து அந்த ஸ்விங்கை அப்படியே தாண்டி போய் நம்ம எல்லா ட்ரிக்ஸையும் அப்படியே தாண்டி போனோம். இது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இதில் தான் நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் வந்து இந்த பால் பிட்டில் இறங்கி நல்லா சூப்பராக விளாட்னோம். எங்களுக்கு அந்த பால் பிட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது.
நாங்கள் ட்ராம்போலின் பார்க்கில் பார்த்தது வந்து பால் பிட் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே 2 பால் பிட் இருந்துச்சு. அதில் ஒரு பால் பிட் வந்து நம்மளால் ஏறி இறங்கிடலாம். ஆனால் வந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த பால் பிட்லேருந்து நான் ஈஸியாக இறங்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்லைட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் நம்ம உட்காந்துட்டு போனால் அப்படியே ஸ்லைட் பண்ணி வருவோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் பெருசு ஒன்று இருக்குது, சின்னதும் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் போய்க்கலாம். நான் வந்து இது வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து வரல. நான் வந்து அதில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே குதிச்சிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த பால் பிட் தான். இந்த மாதிரி நம்ம வந்து இதில் ஒளிஞ்சு விளையாடுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன ஸ்லைடு. இது வந்து அந்த குட்டி ஸ்லைடு. நம்ம வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி வந்தோன்னா அப்படியே பால்குள்ளே போயிடுவோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்பீடாக வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பால் பிட்டோட. இதில் நான் பெருசு ஒன்று ட்ரை பண்ணேன். அது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் கயிறு பிடிச்சி அதில் நம்ம கால் மேலே அவங்க காலை வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம 1 2 3 அவங்க சொன்னோன்னே நம்ம அந்த கயிறை விட்டுட்டோன்னா அதுலேருந்து அப்படியே கீழேயாக நம்ம வருவோம். இந்த மாதிரி நம்ம வந்து 2 கையுமே ஷோல்டர் மேலே தான் வைக்கணும், ஆப்போசிட்ஸில். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏதோ அந்த பெல்ட் அடிக்கிற மாதிரிலாம் வராது. இல்லைன்னா அப்படியே நம்ம அங்கே வந்து பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிடுவோம். எனக்கு இது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அவங்க என்னென்னலாம் பண்ணணுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி நாங்கள் இன்னொன்று போனோம் பக்கத்து ரயிலில். அதில் நம்மளை உட்கார வச்சுட்டு நம்மளை அப்படியே கீழே போட்டுருவாங்க அந்த ஸ்பாஞ்சில். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் அம்மா எல்லாருமே ட்ரை பண்ணோம் அதை. இது வந்து மவுண்டன் கிளைம்பிங் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் ஏறல. அக்கா வந்து ஃபுல்லாக ஏறிட்டா. அங்கே வந்து அப்படியே வழுக்கும். நீங்கள் தான் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போய் ஏறினோம். ஏறிட்டோன்னே அப்படியே கீழே இறங்கிடணும். ஜம்ப் மட்டும் பண்ணவே கூடாது. அதுலேருந்து நம்ம கால் வச்சு தான் இறங்கணும். கால் அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டோன்னா அப்படியே லூஸாக தொங்கிடும். ஸோ இது வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லை. இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பெரியவங்களும் ட்ரை பண்ணலாம், கிட்ஸும் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. நானும் ஏறினேன், பட் ஆனால் இறங்கிட்டேன். எங்களுக்கு இந்த ட்ராம்போலின் பார்க் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ராம்போலின் பார்க். நான் பாதி ஏறிட்டு பாதி விட்டுட்டேன். அங்கே ஒரே வழுக்கையாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து அப்படியே ஏறிட்டு அப்படியே விட்டுட்டேன். உங்களால் ஃபுல்லாக ஏற முடியும்னா நீங்கள் ஃபுல்லாக ஏறலாம். இதுதான் நான் சொன்ன பால் பிட். இந்த பால் பிட்டில் வந்து நம்ம அப்படியே குதிச்சு விளாட்லாம். இதுலேருந்து வெளியே வர்றது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அங்கே உங்களை ஆனால் அப்படியே ஏறி இறக்கி விட்டுருவாங்க.
இங்கே தான் நிறைய கூட்டம் இருந்துச்சு. இதில் சில பசங்கள்லாம் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால வெளியே கூட வர முடில. அதனால் நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் இருந்துட்டு வந்துட்டோம் அதுலேருந்து. இதுதான் அது வந்து ஒரு பெரிய ஸ்லைடு. இதில் வந்து போனோன்னே நம்மளுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் வந்து அவ்வளோ சறுக்கி வர முடியாது. அது கொஞ்சம் ஸ்டக்காகி தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் அப்படியே நடந்தே வந்துட்டோம். ஆனாலும் அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இது நீங்கள் விசிட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து இந்த பெரிய ஸ்லைடு நான் சொன்னது. இதுதான் நான் சொன்ன அந்த பெரிய ஸ்லைடு. இது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் 2 வாட்டி போனேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு, ரைட்ஸ் மாதிரி. ஆனால் செகண்ட் டைம் போகும்போது எனக்கு அவங்க ஸ்பீடாக தள்ளி விட்டதில் எனக்கு ரொம்ப பயம் போயிடுச்சு. இதுதான் இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குட்டியை விட பெருசு தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் இதில் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எங்கள் அக்கா தான் வந்தா. அதுலேருந்து நம்ம வரும்போது அந்த ஸ்பீடாக வருவோம். அந்த மேட் போட்டிருக்க இடத்துல மட்டும் நம்மளை ஸ்லோவாக்கிறோம். இதுதான் நான் சொன்ன அந்த இதுவும் அதே மாதிரி தான். நம்மளை அங்கே உட்கார வச்சுட்டு அவங்க கால் தட்டினோடனே அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு நம்மளை கீழே போட்டுரும். செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு. நான் பயந்துட்டேன். அம்மாவும் போனாங்க, அக்காவும் போனா. நாங்கள் 3 பேருமே போனோம். இதுதான் இருக்கிறதே ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் 2 பேரும் அப்படியே பயந்துட்டோம். அம்மாவும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. இதில் வந்து ரொம்ப குட்டி கிட்ஸ்லாம் போகக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் அடிபட்டுரும். 5 இயர்ஸ் கிட்ஸ் கூட போகக்கூடாது. இதில் 8, 9, 10லாம் போகலாம். 6னா கூட பரவாயில்ல. ஆனால் 4 கிட்ஸ்லாம் போகக்கூடாது. இது வந்து நாங்கள் போன ஃப்ளை டைனிங். இங்கே வந்து பீச் வரைக்கும் தெரிஞ்சுது. 160 டிகிரி போனோம். ஹைட்டு 160 ஃபீட் நாங்கள் போனோம். 360 டிகிரி நாங்கள் ரொட்டேட் பண்ணி காட்டினோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. மேலே போகும்போது நாங்கள் அப்படியே ஸ்பீடாக போயிடும் தான் நினச்சோம். ஆனால் ஸ்லோவாக தான் கொண்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபர்ஸ்ட்டு வெல்கம்க்காக ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பேட்டல் கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேஃப்டிக்காக நம்மளுக்கு பெல்ட் எல்லாம் போட்டு விட்ருவாங்க. அதனால சேஃப் தான். நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். பீச் வரைக்கும் தெரிஞ்சுது. எங்களை மாதிரி நீங்களும் அங்கே பிஜிபி போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்போ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ளை டைனிங் தான் இருக்கிறதுலே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட்டுனா இதுதான் சொல்லுவோம். நீங்கள் பிஜிபிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நைட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். லைக்கும் பண்ணிடுங்க. பாய்.
Yeah.